அதர்வைஸ் பார்த்தோம்னா, வென் யூ ஆர் டிரைவிங் அ 4 வீலர் ப்ராப்பரா சீட் பெல்ட்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் இருக்கு. அந்த சீட் பெல்ட்டோட அந்த ஷோல்டர் இது வந்து யூ ஷுட் பி வேரிங் இட் பிட்வீன் யுவர் பிரெஸ்ட்ஸ். அப்புறம் அந்த லேப் பெல்ட் வந்து பிலோ த அப்டமன் அந்த டம்மிக்கு கீழ இருக்கணும். அந்த மாரி சர்டன் டிப்ஸ்லாம் இருக்கு. டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு ரெகுலர் டிரைவ் பண்றீங்க அப்டின்னா, அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட நெக் ரெஸ்ட்டு, உங்களோட பேக் ரெஸ்ட்லாம் கரெக்ட்டா பார்த்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வேர் த சீட் பெல்ட், பி கம்ஃபர்டபுள் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் வெஹிக்கிள். தட் இஸ் ஒன் பாயிண்ட். அதர்வைஸ் டூ வீலர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராப்பர் ஹெல்மெட், இந்த ஹாஃப் ஹெல்மெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ப்ராப்பர்லி கவர்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பர் பேஸ்ல போங்க. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி கம்யூட் இருந்தாலும் இஃப் யூ ஆர் கோயிங் இன் ஒரு மீடியம் பேஸ் ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க அந்த ரோட்ல அப்படின்னா இட் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. But if you're planning on long travels for a vacation or for a function or whatever it is, I would recommend a proper comfortable travel like an air travel இல்லனா ஒரு train travel. Because அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நடந்துக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். Bus travels are also okay only. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அது. நீங்க நடக்கலாம். ஸோ தட் ப்ரொலாங் பீரியட்ஸ் ஆஃப் சிட்டிங்கோ, இல்ல இம்மொபைலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். அந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல. ரெஸ்ட் ரூம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பி இட் அன் ஏர் டிராவல் ஆர் அ ட்ரெயின் டிராவல் அந்த மாரி இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால.